ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்பவி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பக்கூடிய பரோட்டா ரெசிபி தான் பண்ண போகிறோம். பரோட்டா எல்லாருக்குமே பிடிச்சிருந்தாலும் அதோடைய ப்ராசஸிங் டைம் ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறதுனால அதை யாரும் வீட்டில் ட்ரை பண்ணுறதில்ல. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தடில் வீட்லேயே சாஃப்டான பரோட்டா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைதா மாவு எடுத்துக்கோங்க. நான் 3/4 கிலோ அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் 50 ml எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி மொத்தமாக சேர்த்துடாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பிசைஞ்ச மாவை இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுப்போம். ஒரு 10 நிமிஷம் போல் மாவை நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மாவை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுத்து நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பரோட்டாவோட ரிசல்ட் இருக்கும். மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருங்க. பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். இப்போ இதை கட் பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்காக மாவு இந்த மாதிரி சின்ன சின்ன போர்ஷன்ஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக கையில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு ஒரு மாவாக எடுத்து இந்த மாதிரி விரித்து உள்பக்கமாக மடித்து விட்டுக்கோங்க. நல்லா எல்லா சைடும் சேர்த்து உள்ளே இந்த மாதிரி உள்ளே மடிச்சுட்டே வாங்க. இந்த மாதிரி பால் மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை லேசாக உருண்டை பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மாவு பிசையும் போது மாவில் எண்ணெய் சேர்க்கல, நமக்கு மொத்தமான எண்ணெயே இதில் டிப் பண்ணி எடுக்கிற எண்ணெய் மட்டும்தான். இதோட நம்ம பரோட்டா சுடும்போது தான் எண்ணெய் தேவைப்படும். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் உருண்டை பண்ணி எடுத்துப்போம். இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் ஈரத்துணி போட்டு 2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. மாவை இந்த மாதிரி உருண்டை பண்ணதுக்கப்புறம் 2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், 2 மணி நேரம் கழித்து எடுக்கிறேன். மாவு நல்லா உப்பி வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி அழுத்தும் போதே தெரியும். அப்போ மாவு விரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு மேலே வச்சு தட்டிகிட்டே வந்துடுவோம். இப்போ அந்த டிப் பண்ணியிருக்க எண்ணெயோடைய மாவு இருக்கிறதுனால நமக்கு அதில் இருக்க எண்ணெயே போதுமானது. இந்த மாதிரி எல்லா ஓரங்கள்லையும் லேசாக கை வச்சு அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிட்டே வாங்க. நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக ஒரே மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டே வாங்க. எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ தின்னாக தேய்ச்சிக்கோங்க.
அப்போ தான் நமக்கு வந்து பரோட்டா லேயர்ஸ் நிறைய கிடைக்கும். நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி அழுத்தி விட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு பக்கமாக பிடிச்சி நல்லா இழுத்து விட்டுருங்க. இழுக்கும் போதே தெரியும் நமக்கு ஒரு துணி மாதிரி ரொம்ப தின்னாக வரும். இதே மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக இழுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் இழுத்து விட்டதுக்கப்புறம் ஒரு கார்னர் பிடிச்சி இழுத்திங்கன்னா அப்படியே துணி மாதிரி ஈஸியாக வந்துடும். இதை இப்போ அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு மேலே மேலே லேயர் பண்ணுங்கள். கடைசியாக அந்த எட்ஜஸில் இருக்க மாவை பரோட்டாக்கு பேக் சைடு வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக சூப்பராக பரோட்டா மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ தட்டி பரோட்டா போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பரோட்டா வேகிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டு வேக விட்டுருங்க. நல்லாவே சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ பரோட்டா வந்து சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லேயர்ஸ் வந்து பிரியும். நீங்கள் அடிக்காமல் விட்டுட்டீங்க, சூடு ஆறிடுச்சு அப்படின்னா பரோட்டா வந்து ஹார்டாகிடும், அடிக்க முடியாது. பரோட்டா கடைகளில் வந்து பெரிய கல், அவங்க வந்து ஒரு 4-5 பரோட்டா சேர்த்து செய்கிறதுனால மொத்தமாக வச்சு அடிப்பாங்க. நம்ம அடுத்த பரோட்டா சேர்த்துக்குள்ளே இந்த பரோட்டா ஆறிடும், அடிக்க முடியாது. ஸோ 1 by 1ஆகவே நம்ம வந்து அடித்து எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான சாஃப்டான பரோட்டா ரெடி. வீட்லேயே இனி ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தடில் பரோட்டா செய்யலாம். இனி யாரும் பரோட்டா செய்ய தெரியலன்னு சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடிக்கடி நம்ம பரோட்டா சாப்பிட மாட்டோம். பரோட்டா கிரேவிங்ஸ் எப்பயாவது தான் தோணும். கண்டிப்பாக அந்த மாதிரி தோணும்போது ஹோட்டலில் வாங்காமல் வீட்லேயே ரெடி பண்ணி கொடுங்க. சூப்பரான சால்னாவோட பரோட்டா சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நான் சிக்கன் சால்னா ரெசிபி வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.